2012 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி தன்னோட காலேஜுக்கு எப்பயும் போல கிளம்புன அவங்க எப்பயுமே வர டைமுக்கு வீட்டுக்கு திரும்பி வரல. ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க நாம் எந்த வழக்கை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறது. ஆமாங்க, சௌஜன்யா 2012 வாக்கில் பல போராட்டங்களை சந்தித்த இந்த வழக்கு இப்போ வரைக்குமே போய்கிட்டு தான் இருக்குது, அன்சால்வ்டாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்த எஸ்ஐடியுமே இந்த வழக்கை ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதற்கான விசாரணைகளுமே போய்கிட்டு இருக்குன்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்லையே இந்த தர்மசலா அப்டேட் கொடுக்கும்போது எல்லாமே இந்த சௌஜன்யாவோட வழக்கு இல்லாமல் நம்ம பேசுனதே கிடையாது. அதனால தான் இந்த சௌஜன்யா வழக்கில் முழுமையாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி எடுக்கிற வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இதன் மூலயமா உங்களுக்கு கரெக்டான புரிதல் இருக்கும். மேலும் நான் தர்மசலாவை பற்றி அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்குது, எதனால் இவங்க விசாரிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியும். வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிகோட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. சௌஜன்யா கவுடா 17 வயது உடைய இந்த பெண், இவங்களோட அப்பா பாபு கவுடா, அதே போல இவங்களோட அம்மா குசுமாவதி. இந்த சௌஜன்யா அக்டோபர் 9, 2012 அன்னைக்கு தன்னோட கல்லூரிக்கு எப்பவுமே கிளம்புற அதே டைம் 8 மணிக்கு கிளம்புறாங்க. கிளம்பும்போது வீட்டில் இருந்து காலை உணவு மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. வீட்டிலே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஆனால் மதிய உணவு எடுத்துக்கல. அது ஏன்னா வெளியே ஒரு உறவினரோட வீட்டில் விசேஷம் இருப்பதனால அங்கே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறதுனால அவங்க மதியத்துக்கான உணவை எடுத்துக்கல. இப்படியாக இவங்க வீட்டில் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்க படிக்கக்கூடியது எங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஎம் காலேஜ். இது தர்மசலா கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு காலேஜ். அங்க செகண்ட் இயர் பியூசி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா +1 +2 அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஆனால் அங்கே அதை காலேஜ்னு தான் சொல்லுவாங்க. 10th அப்புறம் இருக்கிறத ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி கணக்கு பண்ணும்போது தமிழ்நாட்டின் படி அது +2, அப்போ அங்க இருக்கிறபடி அது செகண்ட் இயர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த நாள் மாலை 4:15க்கு பேருந்துல இருந்து இறங்கி வராங்க. அந்த பேருந்து நிறுத்தத்திலிருந்து 20 to 30 மீட்டர் தொலைவு தான் இவங்களோட வீடு அமைந்திருக்கு. அப்படியாக அவங்க வீட்டை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்காங்க சௌஜன்யா. அப்போ எதிர வந்த விட்டல் கவுடா, அதாவது சௌஜன்யாவோட தாய் மாமன், நாம இதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த தர்மசலா அப்டேட்ல பார்த்திருப்போம். இந்த விட்டல் கவுடாவும் அவரோட மனைவியும் சௌஜன்யாவை பார்த்துட்டு கையசைச்சிட்டு சிரிச்சிட்டு போறாங்க. இந்த சௌஜன்யாவோட தாய்மாமன் விட்டல் கவுடாவும் அவங்களோட மனைவியும் இந்த சௌஜன்யாவை பார்த்த கடைசி மனிதர்கள். ஏன்னா இதை அடுத்து தான் பெரிய அசம்பாவிதம் நடக்குது. எப்பவுமே 4:30 மணிலேருந்து 5 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா அன்னைக்கு அவங்க வரல. மணி 7 ஆகுது, அப்பவும் வரல. அப்போதான் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்றாங்க. என்னதான் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஆனது ஃபைல் பண்ணப்பட்டிருந்தாலும் இவங்களோட ஆட்கள் நூற்றுக்கணக்கான பேர் அந்த அடைமழையில கூட இரவு நேரத்திலையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அன்னைக்கு இரவு ஃபுல்லாவே தேடியுமே சௌஜன்யா கிடைக்கல. 10ஆம் தேதி அக்டோபர் 2012 சௌஜன்யா காணாம போன மறுநாள் அங்க இருக்கிற எஸ்டிஎம் யோகா அண்ட் நேச்சர் கியூர் ஹாஸ்பிட்டல், இது தர்மசலாவுடைய ஒரு சித்த மருத்துவமனை, அதாவது நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை. அங்க இருந்து 200 மீட்டர் தொலைவுல தான் சௌஜன்யா கிடைக்கிறாங்க. உயிரோட இல்ல, பிணமா. அந்த உடலானது சிதைக்கப்பட்ட நிலையில இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அரை நிர்வாண கோலத்திலையுமே இருந்துச்சு. சௌஜன்யாவோட பிறப்புறுப்புல இருந்து ரத்தம் கசியப்பட்ட நிலைமையிலையும் இருந்துச்சு. இதையடுத்து போலீசார் அங்க அந்த உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறாங்க. ஆனா போலீசார் அங்க இருந்த கிரைம் ஸ்பாட்டை கரெக்டான முறையில் கையாளாதனால அங்க இருக்க டெக்னிக்கல் எவிடன்ஸ் நிறைய மிஸ் பண்ணியிருக்கிறதாவும் குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதே போல இந்த மாதிரியான ஒரு உடல் கிடைக்குது அப்படின்னா அங்க ஃபாரன்சிக் டீம் வருவாங்க. எவிடன்ஸ் எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் பார்த்துப்பாங்க. அதுக்கு முன்னாடி கிரைம் சீனை பாதுகாக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே சரியாக நடக்கலை அப்படிங்கிறது பின்னர் குற்றச்சாட்டாக வந்தது. சௌஜன்யாவோட உடலானது போஸ்ட்மார்ட்டத்துக்காக
டாக்டர் ஆடம், டாக்டர் ரஷ்மி இவங்க கிட்ட தான் போயிருக்கு. அதாவது இந்த வழக்கானது கற்பழித்து கொல்லப்பட்டது அப்படிங்கிறது முதல் ரிப்போர்ட்ல தெரிஞ்சிருச்சு. இதையடுத்து சௌஜன்யாவோட பிறப்புறுப்புகள்ல இருக்கிற எல்லா பகுதிகளில் இருந்துமே ரத்தம் கசியப்பட்டிருக்கு. கன்னிப்புரை கிழிந்து அங்கிருந்து ரத்தம் கசியுது. அது மட்டும் இல்லாம வஜினா ஃபுல்லாவே செமன் ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு இந்த சௌஜன்யாவை கற்பழித்தவன் அவங்களோட பிறப்புறுப்பு ஃபுல்லாவே களிமண்ணை 6 இன்ச் அளவுக்கு உள்ள ஏத்திருக்கானுங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த விஷயம் எல்லாத்தையுமே இவங்க சேகரிச்சு வைக்கிறாங்க. ஃபைனல் ரிப்போர்ட்ல காஸ் ஆஃப் டெத் ஸ்ட்ராங்குலேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்ட்ராங்குலேஷன் அப்படின்னா கழுத்து நெரிக்கப்பட்டு தான் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வெளியே வருது. அப்போ தர்மசாலாவோட தர்மாதிகாரி வீரேந்திர ஹெகடே, நான் இந்த சௌஜன்யாவோட கொலை வழக்கை கேள்விப்பட்டதும் ஹோம் மினிஸ்டர் அசோக் அவர்களிடம் நான் பேசிட்டேன், அவர் போலீசாருக்கு உத்தரவிட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மீடியால வந்து சொல்றாரு. அந்த ஃபுட்டேஜ் கூட அவைலபிளா தான் இருக்கு. இப்படி ஹோம் மினிஸ்டரே உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்னா அப்படி என்ன ஸ்பெஷலா இன்வெஸ்டிகேஷன் அங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, சௌஜன்யா கையில கொடை வச்சிருக்காங்க. ஏன்னா அங்க மழை பெய்கிற பகுதி அது. அது மட்டும் இல்லாம சௌஜன்யா அன்னைக்கு பேருந்து விட்டு இறங்கி வந்தப்ப மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததா இன்னொரு தற்போது வந்த சாட்சி சொல்லி நமக்கு தெரிஞ்சுது. அதனால சௌஜன்யா கையில் இருந்த கொடையை காணோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட செருப்பை கலெக்டே பண்ணல, அது காணோம். அது மட்டும் இல்லாமல் சௌஜன்யாவோட உள்ளாடைகள் இருந்த ஒரு தடமே இல்லை. அந்த உள்ளாடைகளுமே எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு விசாரணையுமே நடத்தப்படலை. ஏன் இந்த விஷயங்கள்லாம் ரெக்கவர் ஆகலை, ஏன் அதுக்கான விசாரணையும் செய்யல அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. சௌஜன்யா எந்த இடத்துல கடத்தப்பட்டாங்களோ அங்க ஸ்பாட் பஞ்சனாமா பண்ணணும், ஆனா அதையுமே பண்ணல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது சௌஜன்யா கடத்தப்பட்டதிலிருந்து அவங்க உடல் கிடைக்கப்பட்டது வரைக்கும் 4 இடத்தோட சம்பந்தம் இருக்கு. சௌஜன்யாவோட உடல் கிடைச்ச இடத்துல ரத்தம் பெருசா இல்ல. அப்போ சௌஜன்யா அங்க கொலை செய்யப்படல. இது போல 4 இடத்தோட சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறப்ப போலீஸ் மகஜன் ஒரே ஒரு இடத்துல தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனா ஏன் மீதி இடத்துலலாம் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படல அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருதுங்க. இந்த வழக்கானது ஆரம்பத்தில் சப் இன்ஸ்பெக்டர் நாயக் அவரால் விசாரிக்கப்படுது. ஆனா அவர் ஒரு கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு ரீசனால அவர் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுறாரு. அதன் பிறகு பாஸ்கர் ராவ், அவர் டிஎஸ்பி கேடட்ல இருக்கிறவர், அவருக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் போகுது. ஆனா அவருமே இந்த கொடை, செருப்பு மற்றும் உள்ளாடை இந்த விஷயங்களை பற்றின விவரங்கள் சேகரிக்க தவறியதாக தான் குற்றச்சாட்டு இருக்கு. இதையடுத்து 11 அக்டோபர் 2012 தொட்டமுனி அப்படிங்கிற ஒரு டிஎஸ்பி அவர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் மாறுது. இவர் சிஐடியில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி. இவரும் சேம் பேட்டர்ன் தான். அந்த குடை, செருப்பு, உள்ளாடை இந்த 3 பத்தியுமே அவர் விசாரிக்கல, சேகரிக்கவும் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான். அது மட்டும் இல்லாமல் சிஐடிக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிருச்சு அப்படிங்கும் போது இந்த சௌஜன்யாவை கடத்தப்பட்ட இடம், கடத்திய நபர் யாருன்னு கூட விசாரணை சரியா நடக்கல அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து இன்னொரு யோசிக்க வேண்டிய விஷயம், நாம இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், அவங்க வீட்டு உறவினரோட விசேஷம் இருக்கிறனால அவங்க மதிய உணவு எடுத்துட்டு போகலை அப்படிங்கிறது. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததில் சௌஜன்யா மாலை 6 மணிக்கு, அதாவது 9ஆம் தேதி அக்டோபர் 2012 அவங்க காணாமல் போன அன்னைக்கு 6 மணிக்கு சௌஜன்யாவுக்கு உணவளித்தது யாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே விசாரிக்கப்படலை. ஆனால் சௌஜன்யா உணவு சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெள்ள தெளிவாக வந்துருச்சு. இதையடுத்து சென்னையில் இருக்க சிபிஐக்கு இந்த வழக்கானது மாறுது. ராஜகோபால் டிஎஸ்பி ஃப்ரம் சிபிஐ அவர் இந்த வழக்கை விசாரிக்கிறாரு. குற்றப்பத்திரிகையானது பிவிஎஸ் ராஜு மூலியமா சமர்ப்பிக்கப்படுது. சௌஜன்யாவோட பிறப்புறுப்பில் களிமண் கிடைச்சதா நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் அந்த களிமண்ணில் ரத்தம் யார் ரேப் பண்ணாங்களோ அவங்களோட செமன் கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த விஷயத்தை காட்டன் ஸ்வாப் மூலியமா எடுக்கணும். ஆனால் அந்த விஷயங்களை எடுக்கப்படலை. இந்த விஷயத்தை தான் நாம் வெஜினல் ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வெஜினல் ஸ்வாப் பண்ணுறது மூலியமா வெறும் செமன், பிளட்ஸ் இது மட்டும் கிடைக்காதுங்க, குற்றவாளியோட பியூபிக் ஹேர் அதுவுமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படியான ஹேர் கிடைச்சாலுமே அந்த டிஎன்ஏவை மேட்ச் பண்ணியே குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு எவிடன்ஸ் தான். இதெல்லாமே குரூஷியலான எவிடன்ஸ். ஆனால் இது எல்லாமே எடுக்கிறதுக்கு தவறி இருக்காங்க. ஒரு கற்பழிக்கப்பட்ட ஒரு வழக்கு வருது, அந்த உடலானது வருது அப்படின்னா கண்டிப்பாக
இந்த மருத்துவர்கள் அதை தவறாம செஞ்சிருக்கணும். இது பொதுவாகவே பண்றது தான். ஆனா இவங்க ஏன் மறுத்தாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா தான் அமையுது. இதை அடுத்து இந்த விஷயமானது சரியா பேக் பண்ணப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஏன்னா எஃப்எஸ்எல் டீம் கிட்ட இந்த ஆதாரங்கள் அனுப்பப்பட்டது. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆதாரங்கள் ஆய்வுக்கு உட்படுத்த தகுதியற்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளியிடுறாங்க. அப்போ இந்த ஆதாரங்களை சேகரிச்சதே வேஸ்ட். அது மட்டும் இல்லாம இந்த ஆதாரங்கள் இருந்தால் தானே குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். அப்படி இதுவே இல்லை அப்படின்னா இந்த கேஸ் ரொம்பவுமே குரூஷியலா மாறிச்சு. பொதுவா ஒரு வழக்கு நடக்குது அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே யாருமே உத்தரவுலாம் போட மாட்டாங்க, உடனுக்குடனே நடந்து முடிஞ்சிடும். ஆனா இதுல ஏன் தாமதமாக்கப்பட்டது, ஏன் இந்த ஆதாரங்கள் அழிக்கப்பட்டது, ஏன் தெரிந்தே வீணடிக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியல. இந்த விஷயங்கள் யாரை காப்பாற்ற நடந்தது அப்படிங்கிறதும் ஒரு சந்தேகமா எல்லோருக்குமே எழுந்தது. அது மட்டும் இல்லாம பொதுவா இந்த மாதிரி கற்பழிப்பு வழக்குகள்ல அந்த பெண்ணின் உடல்ல யார் கற்பழித்தாங்களோ அவங்களோட டிஎன்ஏ ப்ரொஃபைல் கண்டிப்பா இருந்தே ஆகணும். அதே போல இந்த பெண்ணோட டிஎன்ஏவோட ப்ரொஃபைல் அந்த ஆணின் மேல கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அந்த கோணத்திலுமே எந்தவித விசாரணையும் நடக்கப்படல. இதையடுத்து 12ஆம் தேதி அக்டோபர் 2012 அன்னைக்கு இந்த தர்மசாலாவோட நிர்வாகத்துல பணிபுரிஞ்சிட்டு இருக்கிற தீரஜ் ஜெயின், மல்லிக் ஜெயின், உதய் ஜெயின் ஆகிய 3 பேருமே அந்த தர்மசாலா பகுதியில் இருக்கிற ஒரு மனநோயாளி அவரை பிடிச்சி கூட்டு வராங்க. சந்தோஷ் ராவ் இவன் தான் இந்த சௌஜன்யாவோட ரேப் அண்ட் மர்டருக்கு காரணம் அப்படின்னு போலீஸ்கிட்ட பிடிச்சி தராங்க. சௌஜன்யாவையும் இந்த சந்தோஷ் ராவையும் யாரா பார்த்துருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விசாரணையுமே இல்லாம சந்தோஷ் ராவ் மேல வழக்கு பதிவு செய்யறாங்க. அதே போல சந்தோஷ் ராவை டெஸ்ட்டுக்கு உள்ளாக்குறாங்க. அப்படி உள்ளாக்கும் போது சந்தோஷ் ராவோட எந்த டிஎன்ஏ ப்ரொஃபைலும் சௌஜன்யாவோட உடல்ல இல்ல. இவரை டெஸ்ட் பண்ண டாக்டர் இன்னொரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் சொல்றாரு. அதுதான் இவருக்கு பிமோசிஸ் அப்படிங்கிற நோய் இருக்கு அப்படிங்கிறது தான். அதாவது ஆண் உறுப்புல இருக்கிற மேல் தோலானது ரிலீஸே ஆகாது, அது ஒரு நோய். அப்படி இருக்கும்போது இவர் கற்பழிச்சு இருந்தார்னா கண்டிப்பா இவருக்கு அந்த இடங்கள்ல காயம் ஏற்பட்டிருக்கும். இவரால் முதல்ல அப்படிப்பட்ட பாலியல் நடவடிக்கைகள்ல ஈடுபட முடியாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. மேலும் சந்தோஷ் ராவோட உள்ளாடை எங்க அப்படிங்கிறதும் விசாரணைக்குள்ள வரல. அப்படி சந்தோஷ் ராவ் மேல இருக்கிற டிஎன்ஏ ப்ரொஃபைலை செக் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா செக் பண்ணாங்க, அதை சரியா பண்ணல. மேலும் அவர் அன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாரு, அவரோட பிறப்புறுப்புல எந்த காயமும் இல்லையே, அது ஏன் அப்படிங்கிற மாதிரி எந்த விசாரணையுமே நடக்கல. அது மட்டும் இல்லாம இந்த சந்தோஷ் ராவ் ஒரு வேட்டி கட்டி இருந்திருக்காரு. அந்த வேட்டியில 6 முடிகள் இருக்கு. அது தலைமுடியாகவும் இருந்திருக்கலாம், இல்லை பியூபிக் ஹேராகவும் இருந்திருக்கலாம். ஸோ அதில் ஒரே ஒரு முடி மட்டும்தான் சந்தோஷ் ராவோடது. மீதி 5 முடியுமே யாரோடது அப்படிங்கிற விசாரணையும் நடக்கலை. அது யாரோடதுன்னு இன்ன வரையும் ஒரு கேள்விக்குறியாகவே தான் நிற்கிது. இப்படியாக பார்த்தீங்கன்னா பல குற்றச்சாட்டுகள் இந்த இன்வெஸ்டிகேஷனில் போலீஸார் மீது வைக்கப்பட்டது. அவருக்கு பிமோசிஸ் இருக்கும்போது ஏன் கைது செஞ்சாங்க, அவர் எந்த ஆடை அணிந்திருந்தார் அப்படிங்கிறத ஏன் விசாரிக்கலை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு பெரிய சந்தேகத்தை தான் உண்டாக்குது. மேலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பறிமுதல் செய்யப்பட்ட சாம்பிள்ஸ் கரெக்டாக எஃப்எஸ்எல் டீமுக்கு போய் சேராதனால இந்த சாம்பிள்ஸ் மூலமா நமக்கு கரெக்டான ஒரு எவிடன்ஸ் கிடைக்கல. இதற்கு போலீசார் தான் முழு காரணம் அப்படின்னும் குற்றம் சாட்டப்பட்டது. சௌஜன்யாவோட இறந்த உடல் கிடைத்த இடத்துல இருந்து 100 அடி தூரத்துல தான் தர்மசாலாவோட இயற்கை மருத்துவம் கொடுக்கிற ஒரு மருத்துவமனை அங்க இருக்கிறதா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அப்படி இருக்கும்போது அந்த மருத்துவமனையில 3 சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண எந்த போலீஸாருமே ஏன் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ரெக்கவர் பண்ணல அப்படிங்கிறதும் ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. என்னடா இது எல்லாமே பெரிய சந்தேகமா இருக்குன்னே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இந்த வழக்கு இத்தனை சந்தேகத்தால தான் கடைசி வரைக்கும் அன்சால்வ்டா இப்போ வரையுமே ஒரு சந்தேகமாகவே இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் மேலும் பல கேள்விக்குறிகளும் சந்தேகங்களும் இருக்கு. அதையும் நம்ம பார்த்துடலாம். இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தான் யாரை காப்பாத்துறதுக்காக இவங்க இப்படியான விஷயங்கள் செஞ்சாங்க, யாருக்காக செஞ்சாங்க, யாரோட உத்தரவின்படி இதெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இன்னமும் இந்த கேள்விக்குறிகளாவே தான் இருக்கு.
அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தேகங்களும் கேள்விக்குறிகளும் அப்பவே அங்க இருக்கிற மக்களுக்கு எழுந்ததுனால தான் பல போராட்டங்கள் அங்க வெடிச்சதுங்க. சௌஜன்யாவோட தந்தை பாபு கவுடா இந்த தீரஜ் ஜெயின், மல்லிக் ஜெயின், உதய் ஜெயின் இவங்க மேல எனக்கு சந்தேகம் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் இந்த குற்றத்தை செய்ய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு. ஆனா அவங்க கைது செய்யப்படலை, விசாரிக்கவும் படலை, அவங்களோட உள்ளாடைகளை வாங்கி டிஎன்ஏ டெஸ்ட்டும் பண்ணவே இல்லை. மேலும் இந்த மூவருக்கும் பிரெயின் மேப்பிங் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கான ரிப்போர்ட் சரிவர வெளிவரலை அப்படிங்கிறதும் ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. என்ன பண்ணாங்க, எதுக்காக பிரெயின் மேப்பிங்கை சஜஸ்ட் பண்ணாங்க, அந்த அனலைசிஸில் இவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் சரியாக வெளியே வரலை அப்படிங்கிறதும் ஒரு குற்றச்சாட்டாக தான் இருக்குங்க. மேலும் ஏன் இவங்க கிட்ட இந்த டிஎன்ஏ மெட்டீரியல்ஸ் ஆனது ரெக்கவர் செய்யலை அப்படிங்கிறதும் ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. இந்த 3 ஜெயின்கள் மேலே தான் மக்களுக்கு ரொம்பவுமே சந்தேகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்படி இப்படின்னு 13 வருஷமும் ஓடி போயிருச்சு. இப்போ கண்ணால் பார்த்த சாட்சி வெளியே வந்திருக்காங்க. பல கண்ணால் பார்த்த சாட்சி மர்மமான முறையில் இறந்தும் போயிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்க எஸ்ஐடியோட விசாரணையின் போது மண்டியாவை சேர்ந்த ஒரு பெண் சாட்சி சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க தர்மசாலா அப்டேட்டுக்கான வீடியோஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் கண்டிப்பாக பாருங்கள். இருந்தாலும் நான் இதில் ஷார்ட்டாக சொல்கிறேன். அதாவது இந்த மண்டியாவை சேர்ந்த பெண் வடநாடி ஆர்கனைசேஷன் மூலியமாக சாட்சி சொல்ல வந்திருக்காங்க. அதாவது சௌஜன்யா அன்னைக்கு இறங்கி வந்துட்டு இருந்த அதே ஏரியாவில் இருக்கிற பேருந்து நிலையத்தில் தான் இவங்க இயற்கை மருத்துவத்துக்காக வந்துட்டு திரும்பி வீட்டுக்கு போகிறதுக்காக பேருந்து நிலையத்தில் காத்திருந்தாங்க. அப்படி காத்திருக்கும்போது ஒரு ஆட்டோ டிரைவர் அவன் திக்கி பேசுவான், அதே மாதிரி ஆளு கொஞ்சம் குள்ளமாக இருப்பான். எங்களை அங்கேருந்து போக சொல்லி எச்சரித்தான், ஆனால் நாங்கள் அங்கேருந்து போக மறுத்துட்டோம். அப்புறம் அவன் போயிட்டான். அவன் போன கொஞ்ச நேரத்தில் தான் சௌஜன்யா இந்த பெண் வந்தவங்க எங்களை கிராஸ் பண்ணி போனாங்க. அந்த பெண் பார்க்க கூட என்னோட சொந்தக்கார பெண் மாதிரியே இருந்துச்சு. அப்படி எங்களை கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறமா ஒரு பெண் கத்துற சவுண்டு கேட்டுச்சு. நாங்கள் என்னன்னு திரும்பி பார்க்கும்போது எங்களை கிராஸ் பண்ணி போன அந்த பெண்ணை அந்த ஆட்டோ டிரைவர் ஒரு காருக்குள்ளே தூக்கி போடுறத நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸோ இல்லை செய்திகளையோ அதிகமாக இவங்க வாசிக்க மாட்டாங்களாம். அந்த ரீசனால் இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கொடுமை நடந்திருக்கு அப்படிங்கிறதே தெரியாமல் இருந்திருக்கு. பின்னர் இந்த பிரச்சனை எப்போ அதிகமாக வெடிக்க ஆரம்பிச்சதோ அப்போதான் இவங்க இந்த பெண்ணோட முகத்தையே பார்த்துருக்காங்க. அப்படியே இந்த பெண்ணை யார் கடத்துனாங்கன்னு தெரிந்தாலும் பெரியாட்கள் நாம தனியாக போய் எதிர்க்க முடியாது அப்படிங்கிற ரீசனால சாட்சிகள் எதுவுமே சொல்லப்படலை. இந்த வழக்கு நடந்த போது நிறைய பேர் போராடினாங்க, அவங்களோட குரல் வலை எல்லாம் நசுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பல பேர் மிரட்டப்பட்டாங்க. அந்த ரீசனாலேயே நிறைய பேர் விஷயம் தெரிஞ்சும் வெளியே சொல்லாமல் இருந்தாங்க. அதில் இந்த பெண்ணும் ஒருத்தவங்க. மேலும் இந்த பெண் சொன்ன சாட்சிப்படி இப்போ ரீசண்டாக எஸ்ஐடியால் சம்மன் அனுப்பப்பட்டு விசாரிக்கப்பட்ட உதய் ஜெயின் அடையாளம் ரொம்ப கரெக்டாக பொருந்தது. அதுவுமே ஒரு சந்தேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். நீங்களே பாருங்க, என்னதான் எல்லா கண்ணுக்கு தெரிஞ்ச சாட்சியும் இவங்க அழிச்சிருந்தாலும் கடவுள் இவங்களுக்கே தெரியாம ஒரு சாட்சியை விட்டு வச்சிருக்காரு. இன்னைக்கு 13 வருஷம் கழிச்சு அந்த கேஸ் ரீஓபன் ஆன போதிலும் அந்த சாட்சி தவறாம இன்னைக்கு சாட்சி சொல்லி நிக்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். என்னதான் இருந்தாலும் மனிதன் கர்ம வினையை அனுபவிச்சு தானே ஆகணும். நாம் ஆல்ரெடி பார்த்துருப்போம், சந்தோஷ் ராவ் அப்படிங்கிறவரை பிடிச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஹோட்டலில் கிளீனராக வேலை செஞ்சவர். ஆனால் இவர் மேலேயுமே அப்போ இருக்கிற அரசியல் கட்சிகள் என்ன சொன்னாங்கன்னா இவர் பிளாக் பெல்ட்டு, ப்ரௌன் பெல்ட்டு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் கூட சொன்னதாக சொல்லப்படுது. மேலும் இவருக்குமே நார்கோ அனலைசிஸ் பண்ணுறதா அந்த போலீஸார்கள் கேட்டதாகவும் இவர் வேணான்னு சொன்னதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா, அதாவது இவர் நிரபராதி அப்படின்னு நிரூபணமாகி வெளியே வரும்போது இவர்கிட்ட கேட்டிருந்தாங்க, இப்படி போலீஸ் உங்ககிட்ட ஏதாவது விஷயம் கேட்டாங்களா அப்படின்னு. அந்த பேட்டியில் எந்தவித விஷயமே கேட்கலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாருங்க. இந்த வழக்கை விசாரித்த அதிகாரிகள் சேகரிக்கப்பட்ட அந்த ஆதாரங்களை கரெக்டாக கையாண்டு இருந்தாங்க அப்படின்னா எப்பவோ இந்த குற்றவாளிகள்லாம் கைதாயிருப்பாங்க அப்படிங்கிறது தான் எல்லாராலையும் சொல்லப்படுது. ஆனால் இது திட்டமிட்டு சரியாக கையாளப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இதை அடுத்து தான் செஷன் கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க. அதில் நீதிபதி ஜட்ஜ்மெண்ட் ஃபைண்டிங் சொல்கிறாரு, இந்த வழக்கோட குற்றப்பத்திரிகையில் எந்தவித சாட்சியங்களும் இல்லை, ஒரே ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை தவிர. மேலும் இந்த வழக்கில் புலன் விசாரணை செய்த எல்லா அதிகாரிகளுமே கரெக்டாக இவங்க விசாரணையை செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நீதிபதியே வைக்கிறாரு. ஃபால்ஸ் இன்வெஸ்டிகேஷன், போகஸ் இன்வெஸ்டிகேஷன்,
இது ஆக மொத்தத்தில் ஒரு பெரிய ஃபேக் இன்வெஸ்டிகேஷன் தான் நடத்தியிருக்காங்க இது வரைக்கும் அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதியே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த அதிகாரிகள் எல்லோரும் மேலேயும் 1974 கர்நாடகா போலீஸ் ஆக்ட் படி வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்யணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அப்படி எந்தவித போலீஸுமே அரெஸ்ட் செய்யப்படலை, அவங்க மேலே வழக்கும் பதியப்படலை. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், சௌஜன்யாவின் தந்தை பாபு கவுடா இந்த 3 பேர் தான் குற்றவாளியாக இருக்கும் அப்படிங்கிற பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்குமே எந்தவித சரியான ரெஸ்பான்ஸுமே வரலை, அவங்க விசாரிக்கவும் படலை, கைது செய்யவும் படலை அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆக மொத்தத்தில் இந்த இன்வெஸ்டிகேஷனில் ஈடுபட்ட போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர், விசாரணை செய்த லோக்கல் போலீஸ், சிஐடி, சிபிஐ அப்படின்னு யாருமே இந்த வழக்கை சரியான கோணத்தில் விசாரிக்கலை அப்படிங்கிறதே பெரிய குற்றச்சாட்டாக எழுந்ததுங்க. இவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதி சொல்லியுமே இவங்க யார் மேலேயுமே நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்னொரு விஷயம் நாம் யோசிக்கணும், 2012 அப்படிங்கும் போது நம்ம எல்லோருமே மொபைல்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ அப்படியான காலகட்டத்தில் டவர் டம்ப் ஏன் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுப்பப்படுது. அப்படி இவங்க டவர் டம்ப் யூஸ் பண்ணியிருந்தாலே அங்கே என்னென்ன சிக்னல்ஸ்லாம் ஆனில் இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம், சிசிடிவியை மிஸ் பண்ணிட்டாங்க, சிசிடிவியை ரெக்கவர் பண்ணல. அதாவது இந்த வழக்கை பார்க்கும்போதுங்க சுற்றி எல்லா எவிடன்ஸுமே இருந்திருக்கு. ஆனால் எல்லாமே இருந்த போதிலும் இந்த வழக்கை நிரூபிக்க விசாரணை செய்த அதிகாரிகளுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. மேலும் கண்ணால் பார்த்த சாட்சிகள் எல்லோருமே மர்மமான முறையில் இறந்திருந்ததை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதில் எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா வாரிஜா இந்த தர்மஸ்தலால சௌஜன்யாவை பார்த்ததுக்கான ஒரு ஐ விட்னஸ் தான் வாரிஜா அப்படிங்கிறவங்க. ஆனால் அவங்கள விசாரிக்கலை, அது மட்டும் இல்லாமல் எந்தவித வாக்குமூலமும் பெறப்படலை, அவங்க மர்மமான முறையில் இறந்துருந்தாங்க. மேலும் ரீசெண்டாக நாம் தர்மசலா அப்டேட்டில் பார்த்துருந்தோம், சின்னையா சொல்லியிருந்த ரவி பூஜாரி இவர்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. அதாவது அன்னைக்கு ஈவினிங் ரவி பூஜாரி தர்மசலாவில் இருக்கும்போது சௌஜன்யாவை பார்த்ததாகவும் சௌஜன்யாவுக்கு உணவு அளித்ததே இவர் தான் அப்படிங்கிற மாதிரி சின்னையா கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்த சின்னையா இப்போ நடந்த சாட்சியங்களில் சொல்லியிருந்ததை நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ரவி பூஜாரி ஒரே மாசத்துல தான் தங்கும் அறையில தூக்கு போட்டு இறந்ததா அங்க இருக்க ரூம் பாய்ஸ் கத்தியிருக்காங்க. அதன்படி இந்த சின்னையா எல்லாருமே கிளம்பி மேல போய் பாக்குறாங்க. ஆனா கயிறு கட்டியபடி உடல் கீழே தான் இருக்கு. இப்போ யாருமே பாத்தீங்கன்னா கதவை திறந்து வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க. அதே போல போலீசார் வர்றதுக்கு முன்னாடி உடலை யாருமே இறக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரவி பூஜாரியோட இறப்புல சின்னையாவுக்கு அப்பயே சந்தேகம் வந்திருக்கு. இதை பார்க்கும்போது நமக்கே தெரியுது இது ஒரு கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையுமே வருது. ஆனால் இது ஏன் விசாரிக்கப்படலை அப்படிங்கிறது தெரியல. இப்படியாக மொத்தமா இந்த வழக்கில் இருக்கிற எல்லா சாட்சியங்களையும் கொண்டு ஆதாரங்களை எல்லாமே நாசமாக்கி, அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே சரி செஞ்சு இந்த வழக்கை முற்றிலுமாக கொண்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயங்களுக்கெல்லாம் யார் காரணம், யாரை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டாங்க, ஏன் கண்ணுக்கு முன்னாடி இருந்த சாட்சியங்களை சரிவர ரெக்கவர் பண்ணலை, அப்படி ரெக்கவர் பண்ண சாட்சியங்களை ஏன் பாதுகாப்பாக வைக்கலை, ஏன் குற்றவாளி அப்படின்னு பாதிக்கப்பட்டோர் சைட்லேருந்து சொல்லக்கூடியவரை சரியான முறையில் விசாரிக்கலை, ஏன் அவங்கள குற்றத்துக்குள்ள சேர்க்கலை, இது போல நிறைய சந்தேகங்கள் தான் இந்த வழக்கு பூராவே இருக்கு. 2012 காலகட்டத்தில் இந்த சௌஜன்யா வழக்கு நடந்தப்ப பல பேர் இதுக்காக போராடி வந்தாங்க. அவங்களோட குரல்கள் எல்லாமே நசுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பல பேர் மிரட்டப்பட்டாங்க. இப்படியாக பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வழக்கையே நீர்த்து போக செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குங்க. அநியாயமாக ஒரு பெண் 17 வயதுடைய பெண் இறந்திருக்காங்க. எந்த எவிடன்ஸுமே கரெக்டாக கலெக்ட் பண்ணலை, அது மக்களுக்கே தெரியுது. அப்படி இருக்கும்போது அதற்காக குரல் கொடுத்து நியாயம் கேட்பது குற்றமா? இதை அடுத்து தான் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க. இந்த சட்டத்துக்கு தான் நான் ஆல்ரெடி தர்மசலா அப்டேட் கொடுக்கும்போதே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், தவறு செய்யவில்லை என்றால் பயப்பட தேவையில்லை, குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்கும் அப்படிங்கிறத நம்ம பேசியிருப்போம். ஸோ அந்த கோணத்தில் பார்க்கும்போது
தவறு செய்யவில்லை அப்படின்னா இவங்க எல்லாமே அமைதியாக இருப்பாங்க. ஆனால் ஏன் அமைதியாக இருக்கலை அப்படிங்கிறதும் ஒரு பெரிய சந்தேகத்தை தான் உண்டாக்குது. ஆனாலுமே அந்த கேக் ஆர்டருமே சுப்ரீம் கோர்ட் ஆனது ரிலீஸ் பண்ணிடுச்சு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சே போகுது இப்படியான ஒரு ஆர்டர் போட்டோம்னா, அதனால இதை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுவுமே ஒரு பெரிய போராட்டம் பண்ணி தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த விஷயங்கள்லாம் நான் தர்மசலா அப்டேட்லேயே நிறைய சொல்லியிருக்கேன். தற்போது இதெல்லாம் தாண்டி சின்னையாவோட சாட்சி, அவர் சின்னையா வந்து 100க்கும் மேற்பட்ட பிணங்களை புதைச்சதா சொல்ல வந்த சாட்சி, தற்போது சௌஜன்யாவோட வழக்கு, அது மட்டும் இல்லாமல் பத்மலதா, வேதவள்ளி இவங்களோட கேஸ் எல்லாமே ரீஓப்பன் ஆகி எஸ்ஐடி மூலியமா விசாரணை நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேலும் இன்னும் விசாரணை முடியல. கடைசி நம்பிக்கையா அங்க இருக்கிற மக்களும் இந்த சௌஜன்யா கொலை வழக்குக்காக போராடிட்டு இருக்கிற சமூக ஆர்வலர்களும் இந்த வாட்டி கண்டிப்பா இந்த வழக்குக்கான நீதி கிடைக்கும், நிலைநாட்டப்படும் அப்படிங்கிறத நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த எஸ்ஐடியோட விசாரணையின் முடிவில் இந்த குற்றவாளிகள் எல்லோருமே கண்டுபிடிக்கப்பட்டு கூண்டில் ஏற்றப்படுவார்கள் அப்படிங்கிறத நம்புவோம். சௌஜன்யா வழக்கு மட்டும் இல்லைங்க, அங்கே மேலும் நூற்றுக்கணக்கான பிணங்கள் புதைக்கப்பட்டிருக்கு. அந்த வழக்குகள் எல்லாமே வெளியே வரணும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது இந்த தர்மசலா அப்டேட்லேயும் சரி, இந்த சௌஜன்யாவோட மர்டர் கேஸ்லையுமே சரி, நான் எந்த ஒரு ஸ்தலத்தையுமே டார்கெட் பண்ணி பேசவே இல்லை. சில ஃபேக் ஐடிகள்லாம் என்னோட வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எந்த விங்கை சேர்ந்த மீடியான்னு எனக்கு தெரியலை. அதாவது நான் அந்த வீடியோவில் தர்மசலாவை பற்றி எந்தவித விஷயமே பேசலை, அந்த ஸ்தலத்தை பற்றி எந்தவித விஷயமே பேசலை. ஆனால் அவரோட கமெண்ட் ஆனது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது போல் தர்மஸ்தலாவோட பல கோடி ரூபாயை வந்து கொள்ளடிக்கிறதுக்கு சில நக்சல் கும்பல் அலையுது அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட் எல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அந்த வீடியோவில் நான் அந்த ஸ்தலத்தை பற்றி எதுவுமே பேசலை. அப்போது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் கமெண்ட்டாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது. ஏன்னா அந்த கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சரிவர இல்லை. அவன் கண்டிப்பாக தமிழனாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு லாங்குவேஜில் இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அதை கமெண்ட்டாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் நல்லாவே தெரியுது. தம்பி, உனக்கு தமிழ் புரியுமா அப்படிங்கிறது தெரியல, இதை டிரான்ஸ்லேட் எடுத்து பார்த்துக்க. நீ கமெண்ட் போடும்போது நான் முதல்ல அந்த ஸ்தலத்தை பற்றி பேசியிருக்கேனா அப்படிங்கிறத தெரிஞ்சு போடு. மேலும் நானா அங்கே இருக்கிற எந்தவித பொருளையுமே கலப்பல. அஃபிஷியலாக என்ன நியூஸ் ரிலீஸ் ஆகிருக்கோ அதை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். வேலை வெட்டி இல்லாமல் பேசிக்கிட்டு இல்லை. நீங்கள் இப்போ என்னதான் கமெண்ட் பண்ணாலும் எஸ்ஐடி தன்னோட விசாரணையின் முடிவில் கண்டிப்பாக குற்றவாளிகளை தாக்கல் பண்ணுவாங்க. எஸ்ஐடியோட விசாரணையில் வர ஃபைனல் ரிப்போர்ட்டு தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ண போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த சௌஜன்யா கேஸை கன்னடத்தில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, தமிழ்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது அந்த டைமில் இருந்த தகவல் படி மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ நான் கவர் பண்ணியிருக்கிறது இப்போ தற்போது இருக்கிற தகவல்கள் எல்லாமே சேர்த்து தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வழக்கை பற்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையுமே கமெண்ட்ஸில் போடுங்க. மேலும் இது போல் ஏதாவது வழக்கு பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக நான் அதையுமே டீகோட் பண்ணி உங்களுக்காக பேசுகிறேன். இதுபோல் பல வழக்குகள் பார்க்க இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதிபாபு. நன்றி.